அனைவருக்கும் வணக்கம். நிறைய பயனாளிகள் இந்த மூலத்தை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால் அதை பற்றி ஒரு சின்ன தெளிவான விளக்கத்தை கொடுத்துடலாம். அதை பார்த்து முழுமையாக பயனடைங்க. இப்போ நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெய்லர்ஸ் உட்காந்து வேலை செய்கிறவங்க, டிரைவர் கார் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க. ஒரு நாள் முழுசாக லாரி ஓட்டுவார். இங்கேருந்து சென்னை போவார், சென்னையிலேருந்து அவர் இன்னொருக்கு போவார். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் உட்காண்டே இருப்பார், ஒரு கண்டினியூவாக உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் நம்ம ஐடி ஃபீல்டு சொல்லிட்டு இன்றைக்கி வெளிநாட்டில் எங்கேருந்தோ அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கு நம்ம இங்கேருந்து இங்கே ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். அவங்களுக்கு உட்காந்து வேலை செய்கிறோம். இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்கிறவங்க அனைவருமே நல்லா தெளிவு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. யாருமே உட்காந்து வேலை செஞ்சால் கூட ஒரு ½1 ஹவருக்கு ஒரு டைமு எந்திரிச்சு ரிலீஸ் பண்ணுவீங்க. கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு திருப்பி உட்காரணும். அந்த மாதிரி படிச்சுங்க. இப்போ இந்த மூலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மலச்சிக்கல் ஆதி நோய் மற்றவை மீதி நோயின்னு நம் முன்னோர்கள் சொன்ன வாக்கு. இதன்படி பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்குதோ அவங்களுக்கு தான் மூலம் கண்டிப்பாக வரும். மலச்சிக்கல் இல்லாமல் மூலம் வராது. மூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூலம் நவமூலம் 9 வகையான மூலங்கள், நிறைய மூலம் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க வேண்டாம். நம்ம மூலவர்க்கான காரணம் தெரிஞ்சுட்டு அதை மாற்றி நடந்தோம்னா நமக்கு மூளை வராமல் பார்த்துக்க முடியும். இந்த மூளை வரக்கான முக்கிய காரணங்கள் பார்க்கும்போது நம்ம ஒரே இடத்துல அசையாமல் உட்காந்துக்கிறது, ரெண்டாவது தேவையற்ற உணவுகளை பயன்படுத்துறது. அந்த தேவையற்ற உணவு மீன்ஸ் நார்ச்சத்து இல்லாத உணவு, மாவுச்சத்து அதிகமான உணவு, நார்ச்சத்து கம்மியான உணவை பயன்படுத்தும் போது, ரெண்டாவது ஆயில் கண்டென்ட் சொல்லக்கூடிய எண்ணெய் பகுதி அதிகமாக உணவை பயன்படுத்தும் பொழுது, இந்த மாதிரி அதாவது தவறான உணவு பழக்கம், அதாவது தவறான வாழ்வியல் பழக்கங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம இந்த மாதிரி மூலம்ன்ற நோய்க்கு உள்ளாகிறோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முன்னோர் சொன்னபடி அவங்க எப்படி வந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி உட்காந்தே வைக்கல, எப்பயுமே ஏதாவது நடந்து செஞ்சுட்டு அப்படி மாற்றி இருந்தாங்க. நாம் இன்றைக்கி எல்லாம் சிட்டிக்குள்ள எல்லாம் இன்றைக்கி ஐடி ஃபீல்டு வந்துருச்சு. இந்த மாதிரி உட்காந்து வேலை நிறைய இருக்குது. நம்ம அப்படி தான் இன்றைக்கி உலகம் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன செய்யணும், இன்றைக்கி அவங்க செஞ்ச வழியை பயன்படுத்த முடியாது நம்ம இன்றைக்கி. அதனால் அதை ஒட்டி, அதாவது ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யணும்னா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எழுந்திரிச்சு தண்ணி குடிக்கணுமா, அவங்க டம்ளர் இங்கே வச்சு இப்படி எடுத்து குடிக்காமல் நடந்து போய் தண்ணியை கொஞ்சம் பிடிச்சி குடிங்க. அது ஒரு சின்ன கேப் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் உட்காந்துருக்க அந்த தொடை பகுதி, அந்த குதப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருக்கும், ஹீட் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் கொஞ்சம் மூவ் ஆகி போனீங்கன்னா அந்த கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் கொஞ்சம் ஒரு தள்ளி போய் கொஞ்சம் டென்ஷன், ஏதோ ஒரு பிரச்சனை, காலைல போகிறோம், ஒரு ஃபோன் பண்ணுறான், ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுத்து பேசுகிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நேற்று நடந்தால் இன்றைக்கி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு சின்ன டென்ஷன் வரும். அப்போல்லாம் இருந்தவன் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. 2 நிமிஷம் அழகாக உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் அல்லது ஏதோ ஒரு நல்ல ஒரு பச்சை மரத்தடியில் உட்காந்து 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கண்ணை அழகாக மூடி உங்கள் மூச்சை மட்டும் கவனிங்க. வேறு எதுவும் வேண்டாம். நீங்கள் எதையும் யோசிக்கக்கூடாது. நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க, உங்கள் டென்ஷனே போயிடும், ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அப்புறம் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் ஒர்க் அருமையாக இருக்கும். டென்ஷன்றதை தவிர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழி இது அது பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்து வேலை செய்கிறவங்க அந்த வேலை டைத்தில் கொஞ்சம் அசைவு கொடுத்து அந்த இடத்த மாற்றி உட்காந்து பயன்பெறுங்க. ரெண்டாவது, உணவுன்னு சொல்லும் பொழுது நல்ல நார்ச்சத்து மிகுந்த உணவுகள். ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, நம்ம உணவு சொன்ன வெளியே என்னென்னா, யாருக்கெல்லாம் இந்த தீராத சளி இருக்கோ அதுதான் ஆஸ்துமாவுக்கு முதற்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதேமாதிரி யாருக்கெல்லாம் ஆறாத புண்கள் இருக்கோ அதுதான் கேன்சருக்கு முதற்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதன்படி இந்த குடல் பகுதியில் புண் இருந்ததுன்னா அது கேன்சராக வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம குடல் புண்ணு கூட என்ன செய்யணும், அந்த இடத்துல அந்த எது கெட்ட விஷயங்கள் தங்காமல் பார்த்துக்கணும், ஃபுல்லாக வெளியே போகாமல் பார்த்துக்கணும். அந்த மாதிரி மழை முழுசாக நம்ம கழியணும். அதுக்கான உணவுகளை பயன்படுத்தணும். அந்த உணவுன்னு சொல்லும் பொழுது எப்பயுமே சமைச்ச உணவே பயன்படுத்தாமல் சமைக்க உணவு பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா, குறிப்பாக மூலம் இருக்கவங்க எப்படி பயன்படுத்தலாம், காலை எழுந்திரிச்சோன்னேவும் முளைக்கட்டிய பாசி பயிறு, முளைக்கட்டிய கம்பு, முளைக்கட்டிய நிலக்கடலை பயிறு, இது கூட ஒரு துண்டு தேங்காய் சில்லு, கொஞ்சம் நாட்டு கருப்பட்டி, இதெல்லாம் சுற்றி வச்சு ஒரு தட்டில் வச்சுட்டு அதை உணவாக பயன்படுத்தலாம். ஏன்னா உணவாக பயன்படுத்த எவ்வளோ சாப்பிட அவ்வளோ சாப்பிட கேள்வியே வேண்டாம். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ சாப்பிடலாம், தப்பு கிடையாது. எவ்வளோ வேணால் நீங்கள் மென்று சாப்பிட்லாம். நீங்கள் 50 கிராம் போதுமா, 20 கிராம் போதுமெல்லாம் உங்களுக்கு நினைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு எது பிடிக்கும் அதை அதிகமாக போட்டு வேக வைக்காமல் முளைக்கட்டி சாப்பிடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முளைக்கட்டியோட பயன் பார்த்தீங்கன்னா அது தெளிவாக சொல்கிற மாதிரிங்களே. அந்த முளைக்கட்டின பாசி பயிர்னு எடுத்துங்க. பாசி பயிர் நம்ம கடைஞ்சி அதை வேக வச்சு சாப்பிட்டோம்னா அதோட தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு தாத்தா. அப்போ அவங்களுக்கு என்ன பலம் இருக்கும், என்ன திராணி இருக்கும் அப்படின்றது அந்த பயிருக்கான திராணி அதான். அது பிறந்து வளர்ந்து கடைசியாக நெத்தாய் வெளியே வந்துருச்சு. அது முதிர்ந்துருச்சு, ஃபுல்லாக முதிர்ந்துருச்சு இல்லையா. அப்போ அந்த முதிர்வு அடைஞ்ச நிலையில் ஒரு நிலை இருக்குது அதுக்கு. இதே
அதை முளை கட்டிட்டோம்னா அது பேபி குழந்தை 5 வயசு குழந்தை என்ன ஆக்டிவ் சுறுசுறுப்பாக இருக்கும் அத்தனையும் அந்த பயிரில் வந்துடும் உங்களுக்கு வந்து. நீங்கள் இதை சாப்பிடும்போது நீங்களும் இந்த ஆக்டிவ் ஆகிடுவீங்க. அதனால் வந்து இந்த மாதிரி இயற்கை உணவுகளை காலையில் சாப்பிடுங்க. மதிய ஒரு வேளை குதிரைவாளி, சாமை, திணை, வரகு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை பயன்படுத்துங்க. இந்த கம்பங்கூழ், ராகி கூழ் இந்த மாதிரி கூழெலாம் பயன்படுத்துங்க. மதிய உணவில் மோரோட சேர்த்தி கூழ் பயன்படுத்தினா, அதே மாதிரி உணவு பயன்படுத்தினா அறுசுவை இருக்க மாதிரி பார்த்துங்க. உணவில் வந்து முக்கியமாக 6 சுவை இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இரவில் பார்த்திங்கன்னா பழங்களை மட்டும் பயன்படுத்துங்க. அந்த மூலம் இருக்கவங்க மெயினாக பழங்களை மட்டும் பயன்படுத்துங்க. பழங்கள் சொல்லும்போது பப்பாளி பழம், வாழைப்பழம், கொய்யாப்பழம் இந்த 3மே சிறந்தது. இந்த 3ல் கிடைக்கிற பழம் சாப்பிடும். நம்ம ஊரில் நம்ம பகுதியில் விளையக்கூடிய இப்போ இந்த பழம் தான் அதிகம் விளையும். இது விலையும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி பயன்படுத்தலாம். நம்ம பழம் சொன்னால் நேரம் யார் இடத்துல ஆப்பிள், ஆரஞ்சு தான் சொல்கிறோம். அது தேவையில்லைங்க. ஆப்பிள், ஆரஞ்சு நம்ம பழமே இல்லை. அதெல்லாம் குளிர் தேவையில் வளர்கிறவங்க சரியா, நமக்கு அது தேவையில்லை. நம்மகிட்ட இருக்க பழத்தை நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா கொய்யாப்பழம் நிறைய பெட்டினி சத்து இருக்குது, நார்ச்சத்து மிகுந்தது. அதே மாதிரி பப்பாளி பழத்துலேயும் அருமையான சத்து இருக்குது. வாழைப்பழம் அருமையான மலமிளக்கி, இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. கிடைக்கிற பழத்தை கிடைக்கும்போது பயன்படுத்தலாம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிடணும். ஏன்னா நம்ம வந்து 6 மணிக்கு சாப்பிடணும் முன்னாடி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா சூரிய உதயம் இருக்கும்போது சாப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு 7 மணிக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடணும். அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் வேஸ்ட்டு. நிறைய பேர் பண்ணுறோம். இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா நம்ம சாப்பிட்டோன்னே அப்படியே பட்டு தூங்கிடும். அப்படி தூங்கக்கூடாது. சாப்பிட்டு 2 மணி நேரம் கேப் இருக்கணும் நம்ம தூங்க போகிறதுக்கு. ஏன்னா நம்ம சாப்பிட்ட உணவை ஜீரணமாகி முடிஞ்ச மாதிரி தூங்க போனால் தான் நமக்கு ஆரோக்கியமான தூக்கம் இருக்கும். ஒரு வேளை அப்படி சாப்பிட்டு தூங்கணும் என்ன நடக்கின்றத ஒரு அது பெரிய சாப்டர் இன்னொரு பதிவை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அதில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த இயற்கை உணவுகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த பழக்கங்களை நம்ம பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுங்க. இதெல்லாம் எனக்கு இப்போ நான் பண்ணிக்கிறேன், ஓகே தான், நீங்கள் சொல்கிற சரி தான். இப்போ எனக்கு பிரச்சனை இருக்கேன் என்ன செய்யணும்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு வந்து நம்மளோட வைத்தியசாலை வந்து மதுரை திருப்பகுன்றம் மலைக்கு பின்பக்கமாக இந்த ஜங்ஷன் பக்கம் நம்ம வைத்தியம் அமைஞ்சிருக்கு. தாராளமாக நீங்கள் நேரில் வந்து அதுக்கான, ஏன்னா மூலம் வந்து நான் பல வகை இருக்குது, அதுக்கு நான் மருந்து சொல்லணும்னா வச்சுங்களேன், நீங்கள் எல்லாம் அந்த ஒரே மருந்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க, அது வந்து தவறாக போயிடும். அதனால் வந்து யாருக்கு என்ன தேவைன்றதை பார்த்து நம்ம சொல்லி கொடுத்துடலாம். நீங்கள் செஞ்சு நீங்கள் பயன்பெறலாம். இல்லை நம்மளும் மருந்து செஞ்சுன்னா செஞ்சு கொடுத்துருவோம். நீங்கள் அதன்படி வந்து அங்கே தெரிஞ்சுக்கலாம். என்னோடய தொடர்பு கீழே இருக்குது, அதை பார்த்து தொடர்பு கொண்டு பயன்பெறுங்க. நன்றி.